விருந்துக்கு போறதுன்னா வெறு வயத்தோட போறது. நம்ம மாதிரி பெரிய மனுஷன் எத்தனை பேர் வந்திருப்பான். அவன் முன்னால கப்பு கப்புன்னு வச்சு திணிச்சா நம்ம பத்தி அவன் என்னடா நினைப்பான்? பெரிய மனுஷனுக்கு அழகு டச் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓஹோ, வேஸ்ட் பண்றதுனா பெரிய மனுஷன். ஆமாடா, வாடா வாடா. லூசு, அப்பா சொல்றதுக்கு மொத்தம் ஓதுறேன். சட்டையை விடு. என்ன லூசு பைசன் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த காலனியில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம் ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்பா கிட்ட கேட்டிய, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அப்படிதான் கேட்கிறாருடா. நீயே சம்பாதிச்சேன்னு சும்மா இல்லாம என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வைர மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். காக்காயா தூக்கிட்டு போச்சு, நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா, நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன். நிஜமாவே லூஸ் இல்லைன்ற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு நடிச்சு அவரை நான் வழிக்கு கொண்டிருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட்கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த மோதிரத்தை பெருசாடி தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். அதெல்லாம் சும்மா சொல்றத கேடா. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அந்த பசியில ஒரு நமக்கு சாப்பிடுவாரு. மணி என்ன? 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாருங்க. என்ன? ஹலோ, டாக்டர் விடுங்களா, டாக்டர் விடுங்களா. எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணியா? இடம் பட்டி சாய் வாங்க, இடம் பட்டி சாய் வாங்க. வலிப்பு காட்டா, வலிப்பு வலிப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே. சாவியை கொடுங்கப்பா. சாவியா? ஏன் எதுக்கு? ஐயோ காக்கா, அவளுக்கு கையில சாவியை கொடுக்கணும்ப்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா. சாவியை கொடுங்க. ஓ, அவனுக்கு தான் காக்கா வலிப்பு, உங்களுக்கு என்ன? சாவியை கொடுங்களேன். இரும்பு போட்டி சாய் விடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்புட்டி சாரி தொட்டேன், சரியா போச்சு. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்தா சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போதியலே ஏதாவது இருந்தா கொண்டாடா, கொண்டா 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 கொண்டாடா. பாருங்க, அந்த வேதத்தை காத்துக்கிட்டு பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? என் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க. அது எப்படி மன்னிக்கிறது? இவன் யோகியது என்ன, அப்பா யோகியது என்ன? அப்பாவுக்கு மூளை இல்லன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம். ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே பிடிச்சேன். அப்புறம் ஒரு டிரைவர் உட்காந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை. அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க. இனி ஒரு தடவை அப்பா எதிரில நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். இந்த பசங்களுக்காக அவனை மன்னிச்சிருக்கேன். வழியில போயாரு. ஒரே விஷயத்தை என்ன சொல்றான்? இவ சரியில்லப்பா, இவ சொல்றது கரெக்ட். நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன சொன்னீங்க? என் எதிரில இன்னொரு தடவை உட்கார்ந்தா டிஸ்மிஸ் சொன்னீங்க இல்லையா? உங்க எதிரிலே உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்ன சுமர் இருந்தா இவன் வந்து பக்கத்திலே வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். ஓடு ஓடு. கூப்பிடுறான். அப்பா அவன் சரியில்லைன்னு சொல்லுங்க. டிசிப்ளினா டிசிப்ளின் தான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். அவன் சும்மா இருக்கும் போது என் எதிரில உட்கார்ந்தா தப்பு. அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது பக்கத்துல உட்கார்ந்தா
ஓட்டுறதுன்னா எப்பவுமே உட்கார கூடாதுதான். வேணும்னா நின்னுகிட்டே காரை ஓட்டணும். காரை நின்னுட்டு எப்படி ஓட்டுறது? ரயில் இன்ஜின் ஆயுது. ஓட்டு காமிடா. ஓட்ட முடியாதா? இதான் ஸ்டீரிங். ஹார்ன் அது ஹார்ன். காரை ஓட்டியா என்ன பிடிச்ச ஆட்டுறியா? லெப்ட்ல ஓடிச்சம்பா. லெப்ட்ல ஓடிச்சானா? மூஞ்சி வாப்பாரு. டேய் நீ ஒழுங்கா என்ன ஊர்ல ஓடி சேர்க்க மாட்டேன். ராஜா நீ காரை ஓட்ட. ஓட்டாதே ஓட்டாதே. என்னடா டுன்னு டுன்னு காரை ஓட்டாண்டா? காரு ஸ்டார்ட் ஆகலையப்பா. அயோக்கியப்பா கெடுத்துட்டான். காரை கெடுத்துட்டான். ஏன் காரை கெடுத்து விட்டானா? நான் போய் நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும். நீ அப்பா நினைச்சு நான் சொல்றதுக்கு என்ன? இப்ப சொன்னாதான் சுவாரஸ்யம். அட பாவி, இப்ப என்ன செய்யறது? பசி வேற புடுங்குது, நேரம் வேற ஆகுது. இப்ப என்ன செய்யறது? இறங்குப்பா கீழே இறங்குப்பா. கீழே இறங்க. இறங்கு இறங்கு. என்னால 4 பேரை பிடிச்சி தள்ள விடுறேன். இறங்குங்க. ஏண்டா டேய் வேதரத்தன வீட்டுக்கு போகணும், மணி வேற ஆச்சே. அப்பா ஒண்ணு செய்யுமா? என்ன? அந்த டிரைவரை கூப்பிட்டு, அப்பா டிரைவர் நீ எதிரில உட்கார்ந்தாலும் தப்பில்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, என் மடி மேலே வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, நான் உன்ன சொன்னதெல்லாம் தான் தப்பு, என்ன தயவு பண்ணி மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் கார் ஓட்டுவான். சும்மா இருடா லூசு. அப்பா போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? மானம் பெருசா காரு பெருசா? எதுப்பா பெருசு? மானம் தான் பெருசு. அப்ப நடப்ப வாங்க. ஐயோ நடக்கிறதா? என் பரம்பரையில எவன்டா நடந்திருக்கிறான்? நொண்டி பரம்பரையா? சும்மா இல்ல. ஐயோ பசி வேற குடலை புடுங்குது. 4 மைல் தொலைவு இருக்கடா, எப்படி நடக்கிறது? இதெல்லாம் பார்த்தா நடக்காதுப்பா. ஓடி நிறைய நடப்போம் வாங்க. 80,000 ரூபாய் கார் ஆச்சு. அது கிடக்கு கையில, நீங்க வாங்க. வாமா ஏன்டா இப்படி ஓடுறீங்க? வயசானவன் என்னால முடியுமா? போய் சேர வேண்டாம். நாளைக்கு பாருங்க. இருக்கெல்லாம் வீணா போயிடுவாப்பா. வாங்கப்பா. வாப்பா. வேகமாப்பா. பாருங்களா, 80,000 ரூபாய் கார் அங்க விட்டு என்ன நடக்க வைக்கிறீங்களா? ஐயோ என்னால முடியலையே. எல்லாம் ஆச்சு. அப்ப நாங்க வரதுங்களா? ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஒண்ணும் மீதி இல்ல. இதான் கடைசி பந்தி. நாங்க வரோம். அப்புறம் என்னப்பா, ஒண்ணும் தான் மீதி இல்லையா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது தானே? என்ன சாப்பிட வந்தோம்? பின்ன எதுக்கு வந்தோம்? பிளேட் கழுவ வந்தோம். சாப்பிட வந்தோமா இல்லையோ, சாப்பாட்டை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுக்காக சாப்பாடு வேண்டாமா? இல்ல வாயண்டா. அட வாப்பா, வா 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 கருணாகரா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் இல்லப்பா, அது இந்த விஷயம். நான் சொல்றேன். இந்த கார் டிரைவர் இல்ல, கார் டிரைவர். எதுக்குப்பா காலம் வந்துச்சா? ஆனா நிச்சயம் தெரியாம பட்டுச்சுடா. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா உங்க ஆசீர்வாதத்தால ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் திருப்தியா முடிஞ்சது. நான் சொல்ல போறத கேட்கவே இல்லை. நீங்க சொல்லு. கார்ல இருந்து இறங்கி காரை விட்டு இறங்காம உட்கார்ந்துட்டே இருப்பா. நான் சும்மா இறேன். நடந்ததை சொல்ல வேண்டாமாப்பா? அங்க நடந்தத நடந்ததெல்லாம் எதுக்கு? இனிமே நடக்க போறத பத்தி. அப்போ போ சொல்லுவோம். ஆமா, நீங்க பேசிக்கிறத பார்த்தா வர்ற வழியில ஏதோ ஒரு பெரிய விவகாரம் போல் இருக்க. நீ ஒரு சுத்த விவரம் கட்ட வேண்டாம். விவரம் கட்ட வீட்டுல சோத்துக்கு வந்துருக்கோமா? வாங்க வாங்க. வணக்கம் மாமா. என்ன தெரியுமா இருக்கிறியா? என்ன படிக்கிற? பியூசி. என்ன தம்பி?